கறி குழம்பு வைக்கும் போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கறி தோசை செஞ்சு கொடுன்னு சொல்லுவாரு. நான் தோசை கூட கறி குழம்பு வச்சு சாப்பிட ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி செய்யவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வேற வேலண்டைன்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்ணாரு. பட் நான் எதுவுமே பண்ணல. சோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச கறி தோசை செஞ்சு கொடுக்கலாம்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். வரும்போது சிக்கன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் சிக்கன் குழம்பு வச்சு தரேன் சொன்னா அப்பதானே சர்ப்ரைஸா கறி தோசை செஞ்சு தர முடியும். என்ன பண்ணுறது, நம்மளுடைய பாசத்தை, திறமைய, சர்ப்ரைஸா எல்லாத்தையும் குக்கிங்ல தான் காட்ட முடியும். இப்ப எல்லாம் குட்டி மேடம் கொஞ்ச நாள் கூட தனியாவே இருக்க மாட்டேன்றாங்க, அழுதுட்டே இருக்காங்க. சோ அதனால தூக்கிட்டு வந்தோன்னா கரெக்டா அந்த டைம் பார்த்து விசில் வந்துருச்சா பாப்பா ஜோரா அழுவ ஆரம்பிச்சிட்டா. நான் குழம்பு வச்சு முடிக்கிற வரைக்கும் ஹஸ்பண்ட் என் கூட தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கரெக்டா தோசை ஊத்தும் போது கண்டுபிடிச்சிட்டாரு என்ன கறி தோசையான்னு எப்படின்னே தெரியல. நான் சில பல ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்தா இதை செய்ய ஆரம்பிச்சு. எனக்கு பெரிய டவுட் என்னன்னா முட்டை தோசை கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடுறது ஒண்ணுதான், அப்படியே கறி தோசை சாப்பிடுறது ஒண்ணுதான். இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியல. ஒருவேளை சாப்பிடுறதுக்கு டிஃபரெண்டா இருக்குமோ. என் ஹஸ்பண்ட் இந்த சர்ப்ரைஸை எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னும் இல்ல, இந்த கறியை குட்டி குட்டியா விட்டும் போதே கண்டுபிடிச்சிட்டா. நம்ம கறி குழம்புக்கு அப்படியே தானே செய்வோம். கடவுளே, நான் வேற இதுதான் வேலண்டைன்ஸ் கிஃப்ட்னு சொல்ல போறேன். எப்படின்னா கரெக்டா வந்திருப்பான்னு வேண்டிட்டே செஞ்சேன். திருப்ப லைட்டா கஷ்டமா இருந்தாலும் சாப்பிட அற்புதமா இருந்துச்சு.